ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த புதிய மாதத்திற்குள் நான் வரவிருக்கிறேன். நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்திற்கான தேவனுடைய வாக்குத்தத்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 19வது வசனம். அவைகளில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவது இல்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நன்றாக கவனியுங்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் என்ன செய்வதில்லை? குறுகி போவது இல்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் என்ன செய்வதில்லை? சிறுமைப்படுவது இல்லை. இது யாருக்கு இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது? நீங்கள் வேதத்தை நன்றாக கவனித்து பார்ப்பீர்களே. ஆனால் சிறையிருப்பிலிருந்து திரும்பின இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யூதா ஜனத்திற்கும் சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை. தன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை அற்றவர்களாய், தன்னுடைய வாழ்க்கையில் இனி என்ன செய்வது என்று அவர்கள் யோசித்து கொண்டு இருந்தபோது கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. நான் உங்களை என்ன செய்வேன்? வர்த்திக்க பண்ணுவேன். காரணம் என்ன? கொஞ்ச ஜனங்கள் தான் மீதியாய் இருக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், நான் உங்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் இனி என்ன செய்வதில்லை? குறுகி போவது இல்லை. நான் அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் இனி என்ன செய்வதில்லை? சிறுமைப்படுவது இல்லை. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கிற ஒரு பிரதானமான ஒரு வாக்குத்தத்த வார்த்தை, அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் இனி குறுகி போவது இல்லை. அவர்களை நான் மகிமைப்படுத்துவேன். அவர்கள் இனி என்ன செய்வதில்லை? சிறுமைப்படுவதில்லை. ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் நம்மளை வர்த்திக்க பண்ண வேணும்னு சொன்னா, Glory to God, அவருடைய மகிமையை நாம் பார்க்க வேண்டுமேயானால் அந்த வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது, அவைகளில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவைகளில் இருந்து, நல்ல கவனிங்க, கர்த்தர் நம்மை வர்த்திக்க பண்ணுவதற்கு, கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவதற்கு அவர் என்னவா இருக்கிறார்? அவர் ஆயத்தமுடையவராய் இருக்கிறார். அப்போ ஆண்டவர் அங்கே ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். என்ன அப்படின்னா, ஜனங்க என்ன செய்யணும்? நீங்கள் என்னை துதிக்கணும். காரணம், இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என்ன செய்வார்கள்? என் துதியை சொல்லி வருவார்கள். ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டது எதற்காக? தேவனை ஆராதிக்கும்படி, தேவனை துதிக்கும்படி. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களுடைய தலைமுறைகள் தேவனை ஆராதிப்பதை, தேவனை துதிப்பதை மறந்து விட்டார்கள். சிறையிருப்பின் நாட்களில் இருந்தபோது அவர்களுக்கு இருந்த ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த சிறையிருப்பிலிருந்து நம்ம எப்ப விடுதலை ஆவோம்? நம்ம விடுதலையானா என்ன செய்வோம்? காரணம், அவருடைய ஆண்டு காலம் உங்களுக்கு என்ன இருக்கும்? சிறையிருப்பு இருக்கும். இந்த காலத்திற்கு பிற்பாடு நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் விடுதலை அடைவீர்கள் என்பது தேவனுடைய வாக்குத்தத்தம். இப்ப இந்த ஜனங்கள் தன்னுடைய சிறையிருப்பிலிருந்து வெளியே வருவதற்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நல்ல கவனிங்க. நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலுக்கு என்ன செய்வேன்? நான் இரக்கம் செய்வேன். நான் என்ன செய்வேன்? இப்பா, உங்க கூடாரத்தில் இருக்கிற எல்லா சிறையிருப்பையும் திருப்பி நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? நான் இரக்கம் செய்வேன். ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஓ, என்னை யாருமே விசாரிக்கல, நான் விசாரிப்பு அற்றவளாய் இருக்கிறேன்னு நீங்க சொல்லலாம். வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை விசாரிப்பேன். நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ரைட். இப்போ ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன? நான் உன்னுடைய காயங்களை எல்லாவற்றையும் மாற்றி உனக்கு என்ன செய்வேன்? ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். நான் உன்னை வர்த்திக்க பண்ணுவேன். நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். இனி உன்னுடைய வாழ்க்கையில குறைவும் வரதில்லை,
நீ சிறுமையும் நீ அடைவதில்லை. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையின்படியே நம்முடைய அந்த வார்த்தையை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். கர்த்தரை நாம் என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும். ஏசாயா 52வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது, பாலான ஸ்தலங்களே நீங்கள் ஏகமாய் கெம்பீரித்து பாடுங்கள். என்ன செய்யணுமா? ஏகமா கெம்பீரித்து பாடு. செப்பனியா 3வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கும் போது, சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு என்ன செய்? மகிழ்ந்து களிகூறு. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே நீ என்ன செய்? நீ ஆர்ப்பரி, எருசலேம் குமாரத்தியே நீ எழுந்து உன் முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களி கூறணும். உன் முழு இருதயத்தோடு களி கூறணும். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 12வது அதிகாரம் 6வது வசனத்துல, சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே நீ என்ன செய்? சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார். அவர் பெரியவராயிருக்கிறார். உன் நடுவில் யாராயிருக்கிறார்? அவர் பெரியவராயிருக்கிறார். சீயோன் என்பது தேவனுடைய சபை. சபையில் வாசமாய் இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கெம்பீரி. அதுதான் பாஸ்டர் வர மாட்டுக்கு. சத்தம் மட்டும்தான் என்ன செய்ய மாட்டுக்கு? வர மாட்டுக்கு. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் உன் நடுவில் பெரியவராக இருக்கிறேன், நீ என்ன செய்? அவரை கம்பீரமாய் பாடு, சத்தமிட்டு கம்பீரி. நீ சத்தமிட்டு கம்பீரிக்கும் போது, துதிக்கும் பொழுது ஒரு காரியம் நடக்கும். நீங்க வேதத்தில் வாசித்தீங்க அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில செங்கடலை கடந்து வெளியே வந்த உடனே அவர் என்ன செய்தாங்க? கர்த்தரை துதிக்கிறார்கள். கர்த்தர் என்ன செய்யறாங்க? துதிக்கிறாங்க. எதற்காக துதிக்கிறாங்க? ஆண்டவர் அவர்களுக்கு செய்த, எப்படி துதிக்கிறாங்க பாருங்களேன். யாத்ரா 15வது அதிகாரம் 1-2 வசனத்துல, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அவர் என்ன செய்தார்? மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே என்ன செய்தார்? தள்ளினார். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர், அவரே என் தேவன். அல்லேலூயா. அவங்க சொல்றாங்க பாருங்க, கர்த்தர் என் பலன், கர்த்தர் என் கீதமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவர் என் தகப்பனுடைய தேவன், அவரை நான் என்ன செய்வேன்? நான் உயர்த்துவேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க எந்த அளவுக்கு கர்த்தரை உயர்த்துகிறீர்களோ, அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது உங்க வாழ்க்கையில தேவன் யார் என்பதை நீங்க அறிந்து கொள்ள முடியும். நீங்க அதுக்கு முன்பாக ஒன்று அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் பயந்துவே இருக்கிறான். பின்னாடி பார்வனுடைய சேனை வருகிறது, முன்னாடி செங்கடல் இருக்கு, போவதற்கு வழி இல்லை, வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறது. சொல்றாங்க, எப்பா எகிப்தில் எங்களுக்கு இடம் இல்லைன்னா இங்க சாகதுக்கு என்ன கொண்டு வந்த, எங்களை அங்கேயே விட்டுருக்கலாமேன்னு சொன்ன ஜனங்கள் இப்ப ஆண்டவர் எல்லா தடைகளையும் மாற்றி அவர்களை பின்தொடர்ந்த எல்லா சத்துருக்களை என்ன செய்தார்? அவருடைய கண்களுக்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது, என்ன செய்தார்? அவர்களையும் அவருடைய குதிரைகளையும் கடலிலே தள்ளினார். தள்ளினாராங்க. நல்ல கவனிங்க. இப்போ அவங்க சொல்றாங்க, எப்பா கர்த்தர் தான் நம்முடைய பலன். ஆண்டவரை உயர்த்துகிறதை நீங்க பார்க்க முடியும். உங்க வாழ்க்கையில நீங்க கர்த்தரை துதிக்கும் பொழுது, நீங்க எந்த அளவுக்கு தேவனை துதிக்கிறீர்களோ, நீங்க நிறைய வார்த்தைகளை நீங்க கவனிக்கலாம். யுத்தத்திற்கு தேவனை துதிக்கக்கூடியவர்களை நிறுத்துகிறதை நீங்க பார்க்கலாம். யுத்தம் காரணம் என்ன தெரியுமா? நீங்க எப்பெல்லாம் தேவனை துதிக்கிறீர்களோ
நீங்கள் தேவனுடைய பலனை அடைகிறீர்கள். இரண்டாவது, தேவன் உங்க வாழ்க்கையில யாரா இருக்கிறார் என்பதை உங்களால் பார்க்க முடியும். நீங்க செப்பனியா 3வது அதிகாரம், உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் என்ன செய்வேன்? தண்டிப்பேன். உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் நான் என்ன செய்வேன்? தண்டிப்பேன். எப்போ? எந்த காலம்? நீ கர்த்தரை துதிக்கிற காலம். வேதம் சொல்லுகிறது, நீ ஆண்டவரை துதிக்கும் போது உன்னை சிறுமைப்படுத்தினவனை நான் என்ன செய்வேன்? தண்டிப்பேன். நீங்க சங்கீதம் 81வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்க. நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை என்ன செய்யுங்கள்? ஆர்ப்பரியுங்கள். நல்ல கவனிங்க அந்த வார்த்தையை. நம்முடைய பலனாகிய தேவனை. அப்ப ஆராதிப்பது தான் உங்களுக்கு எதை கொண்டு வரும் பார்த்தீங்க அப்படின்னா, தேவ பலனை கொண்டு வரும். வேதம் சொல்லுது, நம்முடைய பலனாகிய தேவனை நீ என்ன செய்யணும்? கம்பீரமாய் பாடி நீ ஆண்டவரை துதிக்கணும். வாசிங்க சங்கீதம் 95:1 வாசிங்க. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோ. நீங்க எந்த அளவுக்கு கர்த்தரை துதிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு தேவனை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உயர்த்துகிறீங்களோ, அப்போ தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? உங்க வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகளை மாற்றுவார். நீங்க நல்லா கவனிக்கணும். வேதம் சொல்லுது, உன் கண்காண உன் சிறையிருப்பை நான் திருப்புவேன். உங்களால் அதை பார்க்க முடியும். அது எப்படி இருக்குமா? சங்கீதம் 126வது அதிகாரம் 1-2 வசனத்தில், நான் சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது, சீயோனின் சிறையிருப்பை நான் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். அடுத்த வார்த்தை, அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று யார் அறிந்து கொள்வார்? ஹலோ, யார் சொன்னா? புறஜாதியார் சொல்லணும். இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்த பார்வோனின் சேனை சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சு? எப்பா, கர்த்தர் அவர்களுக்கு துணை நிற்கிறார். யார் துணை நிற்கிறார்? கர்த்தர் அவருக்கு துணை நிற்கிறார். நீ தேவனை ஆராதிக்கும் பொழுது ஒன்று நடக்கும். எப்பன்னா, எந்த அளவுக்கு தேவனுடைய நாமத்தை நீங்கள் உயர்த்துகிறீர்களோ அப்போ ஆண்டவர் உங்களுடைய சிறையிருப்பை திருப்புவார். யாருடைய சிறையிருப்பை திருப்புன்னு சொல்றாரு? சீயோனின் சிறையிருப்பை திருப்புவார். அப்ப தேவனுடைய சபையில் நாம் ஆராதிக்கும் பொழுது, தேவனை துதிக்கும் பொழுது நம்முடைய சிறையிருப்பு மாறுகிறது. நம்முடைய சிறையிருப்பு மாறுகிறது. நல்ல கவனிங்க, நான் மறுபடியும் சொல்றேன். இந்த மாதம் உங்க வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன காரியம் நடக்கணும் அப்படின்னா, நீங்க எந்த சூழ்நிலையிலையும் நீ சோர்ந்து போகாமல் கர்த்தரை ஒவ்வொரு நாளும் தேவனை துதிக்கணும். ஏன் நான் தேவனை துதிக்க சொல்றேன் அப்படின்னா, நீங்க தேவனை துதிப்பது தான் உங்களுக்கு தேவ பலனை கொண்டு வரும். ரெண்டாவது, நீங்கள் தேவனை துதிக்கும் போது தேவன் உங்கள் நடுவிலே யாரா இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். காரணம் என்ன தெரியுமா? தேவனை துதிக்கும் போது மாத்திரம்தாங்க அவருடைய பிரசன்னத்தை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். தேவனோடு கூட நாம் இடைப்படுகிற காரியமே என்ன அப்படின்னா, என்னது? ஆராதனை தான். இன்னைக்கு அதனால தான் இன்னைக்கு சத்துருவானவன் என்ன செய்கிறான்? ஆராதனையை தன்னுடைய கையில் எடுத்துக்கொள்ளுகிறான். நல்ல கவனிங்க, தேவனோடு இருந்த மனுஷன்தான், தேவ தூதன் தான், ஆராதனைக்கெல்லாம் பிரதான ஒரு தலைவன் தான். அப்போ அவனுக்கு ஒரு நாள் என்ன பண்ணது? இவ்வளவு மகிமையை இவருக்கு செலுத்துகிறோமே, இந்த மகிமை நமக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் உள்ளத்தில் வந்த பெருமை நிமித்தம் அவனும் அவனோடு கூட சேர்ந்த சேனை என்ன செய்யப்பட்டார்கள்? கீழே தள்ளப்பட்டார்கள். நீங்கள் நல்லா கவனிங்க.
அப்போ பிசாசு எங்கேருந்து வரல, அவன் யார் அப்படின்னா தேவனுடைய தூதன், ஆராதனையுடைய தலைவன். ரைட்? இப்போ இந்த உலகத்தில் அவன் என்ன செய்கிறான், அவனை ஆராதிக்கிறவர்களை விட்டுருவான். நீ தேவனை ஆராதிக்கணும்னு நினைச்சா உன்னை விட மாட்டான். ஏன் உங்களால் ஆராதிக்க முடியல? புரிஞ்சுதா? நான் தேவனை ஆராதிக்கணும் நினைக்கிறேன் பாஸ்டர், ராகம் ஒரு மாதிரி போகுது, சத்தம் வெளியே வரமாட்டுக்கு, நான் பாடணும் அப்படின்னா கீபோர்டு இருக்கணும், தபேலா இருக்கணும், ட்ரம் இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் தான் என்னால் என்ன செய்யும், பாட முடியும். நீ நல்ல கவனிங்க, நீ கர்த்தரை துதிக்கிற துதி தாங்க. நான் இப்படி சொல்லட்டுமா, நெகேமியா புஸ்தகத்தில் வாசிக்கும்போது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் நம்முடைய பலன் எழுதப்பட்டிருக்கு. இந்த மகிழ்ச்சி எங்கே தெரியுமா கிடைக்கும்? சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்காது. இந்த மகிழ்ச்சியை நீ பெற்றுக்கொள்ளுகிற ஒரே ஒரு இடம் என்ன அப்படின்னா அது தேவ சமூகம்தான். நீ தேவனை ஆராதிக்கிறது தாங்க உங்களுக்கு மகிழ்ச்சி. வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, நீ மகிழ்ச்சியோடு தேவனுடைய ஆலயத்திற்குள்ள பிரவேசிக்கணும். தேவனுடைய ஆலயத்திற்குள்ள எப்படி பிரவேசிக்கணும்? சத்தமா சொல்லுங்க, மகிழ்ச்சியோடு பிரவாசிக்கணும். நீ மகிழ்ச்சியோடு உள்ள வந்தாதான். வாசிங்க சங்கீதம் 100:2 வாசிங்க. சங்கீதம் 100:2. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். எப்படி ஆராதனை செய்யணும்? எல்லாரும் என்ன கவனிங்க, எப்படி ஆராதனை செய்யணும்? மகிழ்ச்சியோடு கர்த்தர் ஆராதனை செய்யணுமா. அடுத்த வார்த்தை சொல்லுது, ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதியும் முன் வாருங்கள். ஆராதனையில மகிழ்ச்சி இருக்கா? நமக்கு ஆராதனை நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்குதா? நம்முடைய ஆராதனைகள் தேவன் பிரியப்படுகிறாரா? வேதம் சொல்லுகிறது மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதனை செய்யணும். பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, வேதம் சொல்லுகிறது நீ பிரச்சனையோடு இருக்கிற அந்த பிரச்சனைக்கு தேவ பலனை அடைய செய்வது என்னன்னா ஆராதனை. உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறது எது அப்படின்னா ஆராதனை. அப்ப நீங்க ஆராதிக்கும் போது இந்த வார்த்தை மறுபடியும் வாசிங்க, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். 4வது வசனம், அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். அவருடைய வாசல்கள் எப்படி வரணுமா? துதியோடு வரணும். துதிக்கணும் ஆண்டவரை. நீங்க எப்பெல்லாம் தேவனை துதிக்கிறீர்களோ அப்ப நான் சொல்லுவேன், நீங்க அப்பெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்தை நீங்க சுமந்து செல்றீங்க. தேவன் உங்களோடு கூட இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது என்னுடைய வாசல்களில் நீ பிரவேசிக்கும் போது அப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நீ துதிக்கணும். Glory to God. அப்ப கர்த்தரை துதிங்க. அவருடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் கர்த்தர் உங்களை என்ன செய்யக்கூடியவராக இருக்கிறார்? ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். நீங்க மட்டும் ஆராதிக்கிறவர்களாய் மாறிட்டீங்கன்னு வைங்களேன், தேவனுக்கு நீங்க ரொம்பவும் பிரியமான ஒரு ஆளாய் மாறிடுவீங்க. தேவனுக்கு பிரியமான ஆளா மாறணுமா? நீங்க மனுஷனுக்கு பிரியமான ஆளா இருக்கவே முடியாதுங்க. இன்னைக்கு பிரியமானவளேன்னு சொல்லுவான், நாளைக்கு கழுதம்பான். இல்ல இயல்பு தானே. எந்த மனுஷனையும் நீங்க என்ன செய்ய முடியாது? பிரியப்படுத்தவே முடியாது. எதை செய்தும் பிரியப்படுத்த முடியாது. ஆனா ஏசப்பாவை மட்டும் என்ன செய்ய முடியும் தெரியுமா? உங்களால பிரியப்படுத்த முடியும். என் மகள் என்னை என்ன செய்கிறா? ஆராதிக்கிறான். என் மகன் என்னை என்ன செய்கிறான்? ஆராதிக்கிறான். அப்போ ஏன் காரணம் என்ன தெரியுமா? அதுதான் பர்பஸ். இல்லை
நம்ம உண்டாக்கப்பட்டதற்கு காரணமே என்ன? தேவனை துதிக்கணும். ரெண்டாவது வார்த்தை சொல்லுது, நான் அவர்களை என்ன செய்வேன் தெரியுமா, நான் மகிமைப்படுத்துவேன்னு சொல்லுதுல்ல. ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்துவார். எப்போ தெரியுமா மகிமைப்படுத்துவார்? நீங்க எப்பெல்லாம் எந்த காரியம் செய்தாலும் தேவ நாமம் மகிமைக்காக நீ செய்யும் பொழுது கட்டாயம் அந்த காரியத்தில் தேவனுடைய மகிமையை நீங்க பார்க்க முடியும். எதை செய்யணும்? என்ன சின்ன காரியம், எசப்பா நான் இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன், இதை ஆசீர்வதிங்க அப்படின்னு தேவனுக்கு முன்பாக நீங்கள் வைத்துட்டு நீங்கள் சொல்லி பாருங்க. ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? அந்த காரியத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைட். தேவனை துதிக்கிறதுனால ஒரு 7 காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. தேவனை துதிக்கிறதுனால ஒரு 7 காரியம் நடக்கும். அந்த 7 காரியத்தை சொல்லி நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒன்று, தேவனை துதிக்கிறவனுடைய வாழ்க்கையில் அவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை காண்பார்கள். எதை காண்பார்கள்? தேவனுடைய மகத்துவங்களை காண்பார்கள். வாசிங்க, ஏசாயா 35வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும், லிபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் என்ன செய்வாங்க? காண்பார்கள். எதை காண்பாங்க? கர்த்தருடைய மகிமையை, கர்த்தருடைய மகத்துவத்தை. அப்ப கர்த்தருடைய மகத்துவம் என்பது என்ன? அதனால தான் இவ்வளவு நேரம் நான் சொன்னேன், நீங்க செய்கிற காரியத்தில் தேவன் யாரா இருக்கிறார். நீங்க எந்த காரியத்திற்கு தேவனை நீங்க முதன்மைப்படுத்துகிறீர்களோ அந்த காரியத்தில் தேவன் செய்கிறதை, நான் இப்படி சொல்றேன் பாருங்க, தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறத உங்களால பார்க்க முடியும். தேவனுடைய வல்லமை செய்து முடிச்சிட்டு, ஆண்டவரே நான் செய்துட்டேன் இதை ஆசீர்வதின்னு சொல்றதல்ல. நீ செய்வதற்கு முன்பாகவே அந்த வார்த்தையை நீங்க நல்ல கவனிச்சு பாருங்க. அது மிகுதியாய் செழித்து. Glory to God. நீங்க எப்போ எந்த காரியத்தை தேவனுக்கு முதன்மைப்படுத்துகிறீர்களோ ஆண்டவர் இதை எதிர்பார்க்கிறாருங்க. ஆண்டவர் இதை எதிர்பார்க்கிறார். நீ தேவனை கனம் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறார். என்னை கனம் பண்ணுகிறவனை நான் என்ன செய்வேன்? நான் கனம் பண்ணுவேன். என்னை கனவீனம் பண்ணுகிறவனை நானும் என்ன செய்வேன்? ரொம்ப சிம்பிள். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? கனத்தை எதிர்பார்க்கிறார். காரணம், அவர் ஒருவரே கனத்திற்கு பாத்திரர். இந்த உலகத்துல சில நபர்களை நீ கணத்திற்குரிய பாத்திரமாய் வைக்கலாம், வீட்டில் விருந்துக்கு அழைக்கலாம். காரணம், அவங்க எல்லாம் ரொம்ப பெரியவங்க. பாஸ்டர், நான் சொல்றேன், இயேசுநாதரை கூப்பிடு எங்க வீட்டிற்கு. அந்த அம்மா இயேசுநாதரை கூப்பிட்டுச்சு. இந்த இயேசுநாதர் சும்மா அடிக்கடி வீட்டுக்கு வர்றதுனால அந்த அம்மாவுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. கொஞ்சம் நல்ல கவனிங்க. ஆண்டவர் கனத்தை எதிர்பார்க்கிறார். கனத்தை என்ன செய்தார்? சீமோனுடைய வீட்டிற்கும் போனாரு, மரியாளுடைய வீட்டிற்கும் போனாரு. என்ன, எதை எதிர்பார்த்தாரு? நீ எனக்கு எதுவுமே தரலன்னு எதிர்பார்த்தாரா? காப்பி தண்ணி கூட தரலன்னு சொன்னாரா? சொல்லுங்க, எதை எதிர்பார்க்கிறாரு? கனத்தை எதிர்பார்க்கிறார். அப்ப மற்றவர்களை போல நீ தேவனை ஒப்பிடக்கூடாது. கர்த்தருக்கு வேண்டிய கனத்தை நீ கொடுக்கும் பொழுது கர்த்தர் கட்டாயம் உன் வாழ்க்கையில் என்ன செய்வார் தெரியுமா? ஆசீர்வதிப்பார். செய்து பாருங்க. நீங்க செய்து பாருங்க. நீங்க சாதாரணமாக நினைக்கிறீங்க, ஆண்டவரை கனம் பண்ணும் பொழுது என் பிள்ளை எனக்கு என்ன கனத்தை கொடுத்தான் தெரியுமா?
என்ன மாதிரி என்ன கனப்படுத்தினான் தெரியுமா? நீங்கள் எந்த அளவுக்கு தேவனை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கனப்படுத்துகிறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். என்ன கொண்டு வரும்? வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9வது வசனத்தில், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பணலாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளின் திராட்சரசம் புரண்டு ஓடும். எப்போ? நீ என்னை கனம் பண்ணும் பொழுது. என்னை கனம் பண்ணும் பொழுது உனக்கு என்ன உண்டாகும்? ஆண்டவர் சொல்றாரு, களஞ்சியம் நிரம்பும்பா. Glory to God. சில நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? சில ரெக்கமெண்டேஷனை தான் பார்க்குறோம். ஆண்டவர் கானாவூர் கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். அப்போ இயேசுநாதருடைய தாயும் அங்கே இருக்கிறாங்க. எப்பா திராட்சரசம் குறைவுபட்டுருச்சு அப்படின்னு இந்த அம்மா என்ன எதிர்பார்த்து சொன்னாங்கன்னா, இவரால் ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னு எதிர்பார்த்து சொல்கிறாரு. ஆனால் ஆண்டவர் ஸ்டில் அவர் வெயிட் பண்ணுறார். என்ன வெயிட் பண்ணுறாரு? இப்போ நல்ல கவனிங்க. இப்போ அந்த அம்மா சொல்லி இவர் செய்திருந்தா வேலைக்காரன் என்ன பேசியிருப்பா அப்படின்னா, மரியாளுடைய வார்த்தை தான் அங்கே வந்திருக்கும்ல. இல்லை, யார் சொல்கிறாங்களோ அவர் சொன்னார், இவர் செய்தார். நல்ல கவனிங்க, அதுக்கு இடமே கொடுக்கல. உடனே அந்த அம்மா சொல்லுது, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அப்படி செய்யுங்க. அப்போ ஆண்டவர் எதை எதிர்பார்க்குறாரு? லிசன், கனத்தை எதிர்பார்க்கிறார். உங்கள் வாழ்க்கையில் தேவனை நீங்கள் கனப்படுத்துவீர்களே ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2வது எரேமியா 33வது அதிகாரம் 11வது வசனத்தில், தேசத்தின் சிறையிருப்பை நான் திருப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகிறவரின் சத்தம் பெருகும் பொழுது, நல்ல கவனிங்க, ஆலயத்திற்குள்ள இருந்து சத்தம் பெருகும் போது என்ன உண்டாகும் தெரியுமா? அந்த ஆலயத்து நிமித்தம் அந்த தேசத்தினுடைய சிறையிருப்பு ஆண்டவர் திருப்புவார். அப்ப தேசத்திற்காக நீங்க ஜெபிக்கலாம், தேசத்தினுடைய மாற்றத்திற்காக நீங்க ஜெபிக்கலாம். தேசத்தினுடைய சிறையிருப்பு மாறணும் அப்படின்னா ஒன்று செய்யணும், நீங்கள் சபையில் துதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய பகுதியினுடைய இரட்சிப்பிற்காக நீங்க ஜெபிப்பீங்க அப்படின்னா அந்த பகுதிக்காக நீ தேவனை என்ன செய்யணும்? நீ துதிக்கணும். தேவ பிரசன்னத்தை அந்த இடத்திற்கு நீ கொண்டு போகணும். இப்படி ஜெபம் பண்ணி பாருங்க, ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். 3வது ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவனை துதிக்கும் போது நான் உன் நடுவில் வாசம் பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. 3வது கர்த்தரை துதிக்கும் போது நம்முடைய நடுவில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். சகரியா 2வது அதிகாரம் 10. கெம்பீரித்து பாடு, நான் வந்து என்ன செய்? சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு. நான் வந்து எங்க இருப்பேன்? சத்தமா சொல்ல, எங்க இருப்பேன்? உன் நடுவில் நான் வாசம் பண்ணுவேன். இதை விட என்ன வேணும்? கர்த்தர் உங்க நடுவில் வாசம் பண்ண ஆரம்பிச்சார் அப்படின்னா என்ன நடக்கும் சொல்லுங்க? கர்த்தர் உங்க நடுவில் வாசம் பண்ணுவேங்கிறாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப தேவன் உன் நடுவில் வாசம் பண்ண விரும்புகிறான். நல்ல கவனிங்க, ஏங்க தேவனுடைய பிரதான திட்டமே இதுதான். ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்களோடு கூட என்ன செய்வேன்? வாசம் பண்ண விரும்புகிறேன்ப்பா. மோசஸ், நான் அவங்களோடு வாசம் பண்ணுவதற்கு நீ ஒரு கூடாரத்தை உண்டாக்கு. வார்த்தை சொல்லுதுங்க, நான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? இப்போ தேவன் நம்மை விட்டு தூரமா இருக்கிறதுனால தான் ஆண்டவர் எங்கேயோ இருக்கிறார் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அவர் எங்கேயோ இருக்கிறார்.
ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? அவர் எங்கேயோ தூரமாக இருக்கிறாருங்க, என்னைக்காவது கூப்பிட்டா வருவார், இல்லைன்னா அவருக்கு வேலை இருந்தால் வேறு எங்கேயாவது போயிடுவார். இல்லை, இன்றைக்கி எப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறோம். வேதம் சொல்லுது, என் கண் மனுபுத்திரனை நோக்கி கொண்டிருக்கிறது. உங்கள் ஆண்டவருடைய கண் என்ன செய்து கொண்டிருக்கிறது? பார்த்து கொண்டிருக்கிறது. எதற்காக கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார்? வேதம் சொல்லுகிறது, நான் உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன். ஆண்டவர் உங்க நடுவில் வாசம் பண்ணும் பொழுது, ஓ glory to God, என்ன நடக்கும் தெரியுமா? சத்துரு உன்னை தொட முடியாது. அவன் சொல்லிடுவான், ஏய் அந்த வீட்டுக்கு போவாத, இங்கே யார் இருக்கிறா? தலைவர் இருக்கிறார். நிறைய வீட்டில் போர்டு இருக்கும், இயேசு இந்த வீட்டின் தலைவர். இப்போ அந்த போர்டு எந்த வீட்லையும் இல்லைல்ல? இல்லை. ஏன்னா நானே ராஜா, நானே தலைவர், யாரையும் எனக்கு யாருக்குடா வேற தலைவர் வேணும்னு நம்ம இருக்கிறோம். இயேசு இந்த வீட்டினுடைய தலைவர். glory to God. கொஞ்சம் நல்ல கவனிங்களேன். நீங்க தேவனை நீங்க சார்ந்து இருந்தீங்கன்னா, தேவனை உங்க வீட்டில் வாசம் பண்ண வைத்துட்டீங்க அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நான்காவது சகரியா 9வது அதிகாரம் 9வது வசனம். ராஜா உன்னிடத்தில் வருகிறார். ஓ glory to God. என்ன சொல்றாரு? சீயோன் குமாரத்தியே, நீ மிகவும் களிகூறு. எருசலேம் குமாரத்தியே, நீ கம்பீரி. உன் ராஜா உன்னிடத்தில் என்ன செய்வாரு? சத்தமா சொல்லமா, வருகிறார். அவர் வந்து என்ன செய்கிறார்? உன்னை ரட்சிக்கிறார். அதனால சொன்னேன், அவனுடைய வீட்டிற்கு இயேசு கடந்து போன உடனே அந்த வீட்டுக்குள்ள என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது. நல்லா கவனிங்க. இயேசு உங்க நடுவில் உங்களை சந்திக்க வந்துட்டார் அப்படின்னா, நான் இப்படி சொல்லட்டுமா, உங்களை சந்திக்கிற இடம் தாங்க ஆராதனை. வேதம் சொல்லுது, அந்த வார்த்தை நீங்க நல்லா கவனிங்க. என்ன செய்யணுமா? அவரை துதிக்கணும். glory to God. உன்னிடத்தில் அவர் வருகிறார். நீ என்ன செய்? சீயோன் குமாரத்தியே களிகூறு, எருசலேம் குமாரத்தியே நீ கம்பீரமாய் பாடு. இப்போ நல்ல கவனிங்க, ஆராதனையில் களிகூறணும். மகிழ்ச்சியோடு தேவனை ஆராதிப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷத்தோடு நீங்கள் ஆராதிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு தேவனுடைய பலன், உங்களை பலனடைய செய்யும். வேதம் சொல்லுகிறது, எருசலேமே நீ என்ன செய்? கெம்பீரு. glory to God. 5வது சகரியா 9வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. சேனைகளின் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கும் பொழுது சேனைகளின் கர்த்தர் உன்னை என்ன செய்வாராம்? காப்பாற்றுவார். முதல்ல சொன்ன அவருடைய மகத்துவத்தை நீங்கள் காண்பீர்கள். 2வது தேசத்தின் சிறையிருப்பு திருப்பப்படும். 3வது நான் உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன். 4வது உன்னிடத்தில் நான் வருவேன். 5வது கர்த்தர் சொல்ல, நான் உன்னை காப்பாற்றுவேன். 6வது ஏசாயா 43வது அதிகாரம் 14வது வசனத்தில், நான் நீங்கள் எப்போ தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு முன்பாக இருக்கிற அலங்கம் இடிந்து விழும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக இருக்கிற அலங்கம் என்ன செய்யும்? இடிந்து விழுகிறதை நீங்க பார்ப்பீங்க. நான் உங்களுக்காக அரண்களை எல்லாம் என்ன செய்வேன்? இடிந்து விழ பண்ணுவேன். அல்லேலூயா. இது யார் சொல்றது? கர்த்தர் சொல்றாருங்க. நீ ஆர்ப்பரிக்கும் பொழுது, நீ துதிக்கும் பொழுது, உனக்கு முன்பா இருக்கிற அலங்கம் இடிந்து விழும். சில தடைகள் மாறும், சில போராட்டங்கள் மாறும்,
சில பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டாகும். எப்போங்க? துதிக்கும் போது. எப்படி துதித்தாங்க? சொல்லுங்க, எப்படி துதித்தாங்க? 6 நாளும் அலங்கத்தை சுத்தி வாரான். ஆர்ப்பரியுங்கள் சொன்ன போது எவனாவது சும்மா இருந்தாலாங்க? எப்படி ஆர்ப்பரிச்சாங்க? சத்தமா. அவங்களுக்குள்ள இருக்கிற glory to God. அப்ப தேவனை நீங்க எப்போ, எங்க, எந்த இடத்துலலாம் நீங்க ஆர்ப்பரிக்கிறீர்களோ, நீங்க தேவனை ஆர்ப்பரிக்கிறது அப்படின்னாலே தேவனை கனப்படுத்துறது தான் இல்லை? சாதாரண ஒரு மனுஷனுக்கு முன்பாக என்ன செய்ய மாட்டாங்க? ஆர்ப்பரிக்க மாட்டாங்கல்ல. இந்த ட்ரம்மு, இந்த மேளம் இதெல்லாம் வச்சு என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா சாதாரண மனுஷனுக்கு முன்னாடி செய்வாங்களா? அப்போ யாருக்கு முன்பாக செய்வாங்க? ஒரு முதன்மையான நபருக்கு முன்பாக அவருக்கு மரியாதை செய்கிற வண்ணம் அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த கனத்தை கொடுக்குவாங்கல்ல, கனத்தை கொடுப்பாங்க. அப்போ நான் நினைக்கிறேன், நீங்கள் எப்பெல்லாம் தேவனை ஆர்ப்பரிக்கிறீர்களோ அப்பெல்லாம் நீங்கள் தேவனை கனப்படுத்துகிறீர்கள், அவருக்கு மரியாதையை செய்கிறீர்கள். அவருக்கு என்ன செய்கிறீங்க? மரியாதை செய்கிறீர்கள். எப்போ தெரியுமா? தேவனை ஆராதிக்கும் பொழுது. தேவனை ஆர்ப்பரித்து பாருங்க. உங்களுக்கு முன்பாக இருக்கிற சுவர்கள், எரிகோ போன்ற மதில்கள், வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, நான் உங்களுக்காக, ஆண்டவர் சொல்றாருங்க, நான் உங்களுக்காக அரண்களை எல்லாம் இடிந்து விழ பண்ணுவேன். 7வது ஏசாயா 51வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசித்தீங்கன்னா கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வாராம். எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா? அப்படி ஆறுதல் எப்படி இருக்கும்? சும்மா வார்த்தையினால் ஆறுதல் சொல்ல மாட்டாங்க. வார்த்தையினால் ஆறுதல் சொல்லுவாங்களா? அப்போ வார்த்தை சொல்லுது, நான் உங்களுக்கு ஆறுதல் செய்வேன். அப்போ ஆண்டவர் அவருடைய ஆறுதல் எப்படிப்பட்டதான் இருக்கும் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் பாழான இருக்கிற ஸ்தலங்களை எல்லாம் என்ன செய்வார் தெரியுமா? தேறுதல் அடையும்படி செய்வார். அப்படின்னா என்ன? பாழாய் கிடக்கிற உங்கள் வாழ்க்கையை, பாழாய் கிடக்கிற உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? தேறுதல். அப்படின்னா என்ன? திரும்பவும் ஆண்டவர் உங்களை கட்டி எழுப்புவார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை அதுதான். எப்பா, நீ சிறையிருப்பில் இருந்து நீ வெளியே வந்துட்ட, நான் உன்னை திரும்பவும் நான் கட்டுவேன், நான் உன்னை திரும்பவும் நான் உன்னை கட்டி எழுப்புவேன். நீ பழைய நிலையவே குறித்து யோசிக்காத, வாழ்ந்த நாட்களை குறித்து பார்க்காத, நான் முந்தி இருந்த நாட்களை போல நான் உன்னை திரும்பவும் என்ன செய்வேன்? கட்டி எழுப்புவேன். அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, வனாந்தரத்தை ஏதேன் போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. பாழாய் கிடக்கிற ஸ்தலம், பாழாய் கிடக்கிற இடத்தை இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதை பயன்படுகிற ஒரு இடமாய் மாற்றுகிறார். பயன்படுகிற இடமாய் மாற்றல, வேதம் சொல்லுகிறது, அது கர்த்தரின் தோட்டத்தை போல மாறுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஓ, கர்த்தரின் தோட்டத்தை போல மாறுன்னு சொன்னால் நல்லா கவனிங்க. கர்த்தர் ஏதேனை, கர்த்தரின் தோட்டம் அப்படின்னாலே நமக்கு எதை ஞாபகம் வரும்? ஏதேனை வரும்ல. இப்போ ஆண்டவருடைய தோட்டத்தில் ஒரு குடும்பத்தை வைத்திருந்தார். அந்த குடும்பம் நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக துதித்து எதை குறிச்சியுமே கவலை இல்லாமல் அப்படி சுதந்திரமாக என்ன செய்தாங்க? அந்த தோட்டத்தில் மகிழ்ச்சியாக இருந்தாங்களா இல்லையா? மகிழ்ச்சியாக இருந்தாங்க. 4 மணி ஆச்சு அப்படின்னா ஆண்டவர் வந்தார். எப்பா சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? நல்லா இருந்துச்சா? விசாரிச்சாரா இல்லையாங்க?
எங்க? கர்த்தரின் தோட்டத்தில். எங்க? கர்த்தருடைய தோட்டத்தில். வசனம் சொல்லுது, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப மகிழ்ச்சியா அவங்க என்ன செய்திருந்தாங்க? வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். இப்போ அந்த வாழ்க்கைக்கு நேராக உங்கள் வாழ்க்கையை வைங்க. என்னைய ஆண்டவர் கர்த்தரின் தோட்டத்தில் கொண்டு வைப்பார். என் வீடு யாருடைய தோட்டம் போல மாறும்? கர்த்தருடைய தோட்டம் போல மாறும் பொழுது அங்கே என்ன நடக்கும் தெரியுமா? மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், எந்த குறைவும் என்ன செய்யாது. சொல்லுங்க, வசனம் சொல்லுது, அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவது இல்லை. உன் வாழ்க்கையில் என்ன உண்டாகாது? கர்த்தர் அந்த தோட்டத்தில் என்ன செய்யறாரு? வர்த்திக்க பண்ணுகிறார். வசனம் சொல்லுது, அதிக கனிகளை கொடுக்கும்படி நான் என்ன செய்யறேன்? அவர் மறுபடியும் நம்மளை சுத்திகரிச்சுட்டே இருக்கிறார். அதிக கனிகளை கொடுப்பதற்காக ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் என்ன செய்வதில்ல? குறுகி போக மாட்டாங்க. அடுத்த வார்த்தை சொல்லுது, நான் மகிமைப்படுவேன். நீங்க அதிக கனிகளை கொடுக்கிறதுனால பிதா என்ன செய்வாராம்? மகிமைப்படுவார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க துக்கமா இருக்கிறது ஆண்டவருக்கு பிடிக்குமாங்க? ஆண்டவர் எதை விரும்புறாரு? மகிழ்ச்சியா இருக்கிறத ஆண்டவர் விரும்புறாருங்க. இப்படிதானே? நீ மகிழ்ச்சியா இருக்கிறதா ஆண்டவருடைய விருப்பம். வசனம் சொல்லுகிறது, நீங்க மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது பிதா என்ன செய்கிறார்? அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர் சந்தோஷப்படுறாரு. Glory to God. யோவான் 15:8 நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறதுனால யாருக்கு மகிமையை உண்டாக்குகிறீங்க தெரியுமா? பிதாவுக்கு மகிமையை உண்டாக்குகிறீங்க. காரணம், ஆண்டவர் நினைக்கிறார், என் பிள்ளை இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுச்சுப்பா, இந்த மாதம் நல்லா இருக்கு, ஒரு பூரணமான ஆசீர்வாதத்தில் இருக்கிறான். இது யாருக்கு தெரியுமா பெருமை? பிதாவுக்கு. நீங்கள் நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் என்ன செய்வதில்லை? சிறுமைப்படுவது இல்லை. நீ எந்த இடத்துல வெட்கப்பட்டாயோ அந்த இடத்துல ஒரு நாளும் ஆண்டவர் உன்னை சிறுமை அடைய விட மாட்டார். காரணம் என்ன தெரியுமா? நீ அவருடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்ட விருட்சம். ராமேன் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை என்ன செய்திருக்கிறேன்? எப்பா, என் மகிமைக்கென்று நீ நாட்டப்பட்ட விருட்சம். நீ நாட்டப்பட்டிருக்கிற. தேவனுடைய ஆலயத்தில் நீ நாட்டப்பட்டிருக்கிற. தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களுடைய பிரகாரங்கள் என்ன செய்வார்கள்? செழித்திருப்பார்கள். தேவனுடைய செழிப்பை காண்பார்கள். நான் மறுபடியும் சொல்றேன், நீங்கள் யார் தெரியுமா? நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடைய கர்த்தர் கொடுக்கிறார். ஆவி ஒடுக்கப்பட்டிருக்கா? துதிதான் உன் வஸ்திரம். தேவனை நீங்க துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது, நான் மறுபடியும் சொல்லி முடிக்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் அதுதாங்க தேவ பலன். உங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்வதற்கு தேவ பலனே துதி தான். அப்போ கர்த்தரை துதிங்க, தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்க. இந்த மாதம் கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். நீங்கள் ஒருபோதும் குறுகி போக மாட்டீங்க. உங்களை ஆண்டவர் மகிமைப்படுத்துவேன்னு சொல்கிறாரு. நீங்கள் மகிமையாய் இருப்பீர்கள். அவர்கள் என்ன செய்வதில்லை? சிறுமைப்படுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவேன்னு சொல்கிறாரு. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை மகிமைப்படுத்துவேன்னு சொல்கிறாரு. நீங்கள் சிறுமைப்படுவது இல்லை என்று ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகிறது. எல்லாரும் எழுந்து நிற்போமா? தேவ சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. எப்பா, என்னுடைய மகிமைக்கென்று நீ நாட்டப்பட்ட விருட்சம். ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறது கனியை எதிர்பார்க்கிறார்.
நீ நாட்டப்பட்ட விருட்சம். தேவன் கனியை எதிர்பார்க்கிறார், கனியை எதிர்பார்க்கிறார். கனி கொடுக்கிற மரத்தை பிதா கனம் பண்ணுகிறார். கனி கொடுக்காத மரத்தை அது வேரோடு கூட வெட்டுண்டு அறுப்புண்டு போகுமா? தேவ சபையே, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். நீ முந்தினவைகளை யோசிக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். பிரதர், சிஸ்டர், நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் சொல்றாரு, நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். ஊராக்கல் பனாசே கே தினிபனா ஹதனா. இனி உன் வாழ்க்கையில குறைவு பட போவது இல்லை, குறைவு உண்டாவது இல்லை, நீ சிறுமை அடைவது இல்லை. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற இந்த தேசத்தில் நீ சிறுமை அடைய மாட்ட. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை வர்த்திக்க பண்ணுவேன்ப்பா, நீ குறுகி போக மாட்ட. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தையை? கர்த்தர் கொடுக்கிற இந்த தேசத்தில், கர்த்தரனை வைத்திருக்கிற இந்த பட்டணத்தில் நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? கர்த்தரனை ஆசீர்வாதமாய் வைப்பார்னு எத்தனை பேர் சொல்றீங்க? நீங்க வாய்களை திறந்து சொல்லுகிற வார்த்தை தான் உங்களை ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீங்க வாயினால சொல்லுகிற அறிக்கை தான் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீங்க, ஆண்டவர் இந்த மாதம் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், இந்த மாதம் ஆண்டவரே ஆண்டவரே நான் உம்முடைய சபையில் நான் நாட்டப்பட்டிருக்கிறேன், என்னுடைய பிரகாரங்களில் நான் செழிப்பாக இருப்பதற்கு தேவனுடைய ஆலயத்தில் கடந்து வந்து நான் தேவனை ஆராதிக்கக்கூடியவளாக இருப்பேன். என் குடும்பத்தை தேவனுக்கு முன்பாக ஆராதிக்கக்கூடிய குடும்பமாய் நிறுத்துவேன். என் பிள்ளைகளை ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளாய் நிறுத்துவேன். எத்தனை பேர் சொல்றீங்க? கர்த்தர் வார்த்தையை கேட்டு இன்னைக்கு அப்படியே செய்ய போகிறார், அப்படியே செய்ய போகிறார். நான் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன்னு சொன்ன வார்த்தை இப்போ உங்க குடும்பத்து மேலே இறங்குது, உங்க வீட்டிற்குள்ள இறங்குது, நீ செய்கிற வேலை ஸ்தலங்களில் இறங்குது, நீ செய்கிற வேலையில இறங்குது. கர்த்தர் உன்னை வர்த்திக்க பண்ணுவேன்னு சொல்றாரு. நீ குறைவு படுவதில்லை. உன் வாழ்க்கையில குறைவு உண்டாகாது சிஸ்டர், குறைவு உண்டாகாது. நீ குறைவை பற்றியே நீ பேசிட்டு இருக்கிற, நிறைவை பேசுன்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ குறைவை பற்றியே பேசிட்டு இருக்கிறதுனால தான் உன் வாழ்க்கையில குறைவான பகுதியிலேயே நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, குறைவை பேசாத, நிறைவை பேசு. நிறைவான ஆவியானவர் உங்க வீட்டிற்குள்ள வரும்போது, நிறைவான ஆவியானவர் உனக்குள்ள வரும்போது உன் வாழ்க்கையில் என்ன உண்டாயிரும் தெரியுமா? குறைவு இருக்காது, குறைவு இருக்காது. கர்த்தர் உன் குடும்பத்தை விசாரிக்கும் போது நீ குறைவை என்ன செய்ய மாட்ட? பார்க்க மாட்ட. குறைவு உண்டாகாதுன்னு நான் தீர்க்கமா சொல்றேன். கர்த்தர் உன் குடும்பத்தை விசாரிக்க போகிறான், கர்த்தர் உன் குடும்பத்தை விசாரிக்க போகிறான். இந்த மாதம் ஆண்டவர் உன்னை விசிட் பண்ணுகிற மாதம். நான் வந்து உன்னை சந்திப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் உனக்கு ஆறுதல் செய்வேன்னு சொல்றாரு. நான் உன்னை காப்பாற்றுவேன்னு சொல்றாரு. உன் காயங்களை கட்டுவேன்னு கர்த்தர் சொல்றாரு. நீ கட்டப்படுவாய், நீ கட்டப்படுவாய். கர்த்தருடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்றாருங்க. உன் கையின் பிரயாசத்தின் பலனை நீ சாப்பிடுவாய். இனி வேதனை உண்டாகாது, நெருக்கம் உண்டாகாது, குறைவுக்கு இடம் இல்லை.
குறைவுகளை நிறைவாக்குகிற ஆவியானவர் இப்போ உன் நடுவில் வந்திருக்கிறார். அப்படி ஆண்டவரை துதிக்கலாமே. நிறைவான ஆவியானவர் உன் நடுவில் வந்திருக்கிறார். நிறைவான ஆவியானவர் உன் நடுவில் வந்திருக்கிறார். ஓ ராக்கபனா செங்கத்தரல்லா திரிமியா ரகதனா அல்பனாதன பௌதன பனாதரபி அந்தல் கடா. சிஸ்டர், நிறைவான ஆவியானவர் உன்னுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறாரு. நிறைவான ஆவியானவர் உன்னுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறார். இனி நீ குறைவை பார்க்க மாட்ட. இனி குறைவு உண்டாது. நிறைவானவர் வந்துட்டாரு. நிறைவானவர் வந்துட்டாரு. நிறைவான ஆவியானவர் ஓரா கலரா சேகாதா ராபானா துராபாலாதாரா ரிகாதா நாமாலாரா சேகாதா ராபாலா துராபாலா தாரா காடாபா ரேமெலே சேகேன் யந்தர ஹல்பனாத நபி அந்தல் கடா. நிறைவான ஆவியானவர் இறங்கி வாங்கப்பா. நிறைவான ஆவியானவர் எங்க வாழ்க்கையில இறங்கி வாங்க. எங்க சபையில இறங்கி வாங்க. ஆவியானவரே, இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தி செல்லுங்க. இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தி செல்லுங்க. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்க ஆளுகைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.